வாழ்வில் முன்னேற வழி தேடும் அன்பு உள்ளங்களுக்கு என் அன்பு வணக்கம். இது பணமே மந்திரம் சேனல். இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். இது ஒரு புது விதமான பிஸ்னஸாக அப்படின்னா ஆமாம், ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இது. லாபம் பன்மடங்கு லாபமும் இருக்குது. அதே மாதிரி இது பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா வீடியோலையும் பார்த்தீங்கன்னா கடைசியாக தான் நம்ம என்ன செய்வோம், ப்ராஃபிட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 10,000 ஒரு 20,000 வரைக்கும் நீங்கள் இதில் முதலீடு பண்ணால் போதும். உங்களுடைய லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு 60,000 அது நீங்கள் நல்லா உழைக்கக்கூடிய ஆளாக இருந்தால் ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய முடியும், இதில் ஏர்ன் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பிஸ்னஸோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெரியும், நம்ம இந்திய நாடு அப்படிங்கிறது மக்கள் தொகை வளர்ச்சி அடைந்த ஒரு நாடு. நிறைய ஜனத்தொகை அதிகரிக்க உங்களுக்கு அபார்ட்மெண்ட்ஸ், வீடுகள் எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு முக்கியமான தேவை அப்படிங்கிறது ஒரு டாய்லெட், ஒரு கழிப்பறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படிங்கும்போது இந்த கழிப்பறைகளை கிளீன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாவே இருக்கு. இதுல நம்ம கிளீன் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு துர்நாற்றம் குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு புதுமையான ஒரு வழிதான் இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கு. சாதாரணமாக செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதில் போகக்கூடிய அந்த கழிவு எல்லாமே உங்களுக்கு டேங்கில் அடியில் தங்குது. நம்ம செப்டிக் டேங்க்ல மூலமாக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கும்போது மேலே இருக்க தண்ணியை எடுக்கிறாங்க. அதே மாதிரி கம்ப்ரஸர் வச்சு அடியில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை எடுக்கிறாங்க. அப்பையும் மேக்ஸிமம் நல்ல விதமாக க்ளீன் பண்ணி தரதில்லை. இதில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால இது நம்ம சாதாரணமாக இந்தியன் டாய்லெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேருந்து ஒரு நாற்றம் வர்றது, கிருமிகள் வர்றது, இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு தான் pristino pure அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்திருக்கு. இந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, செப்டிக் டேங்க் கிளீனுக்கான ஒரு புது வகையான ஒரு மெத்தடு தான் இது. இது ஒரு பவுடர் ஃபார்மில் உங்களுக்கு இருக்குது. இது என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட கழிவில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாவை நீக்கி நமக்கு ஒரு நல்ல பாக்டீரியாவாக அது மாற்றுது. அது எப்படி மாற்றுது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அது நான் சொல்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனால் என்ன நடக்குது அப்படின்னாக்கா, டாய்லெட்டில் இருக்கக்கூடிய கிருமிகள் நமக்கு அதிகமாக இருக்கிறதில்ல. நமக்கு அந்த கிருமிகளை அழிக்குது. அதனால் யூரின் இன்ஃபெக்ஷனை குறைக்குது. அதே மாதிரி பைப் லைன்ல துரு பிடிக்கிறதுல ஒரு கெட்ட ஸ்மெல் வர்றதில்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி இந்த பவுடரை யூஸ் பண்ணி ஒரு 2 மாதம் கழிச்சு இதை நம்ம என்ன செய்யலாம், கார்டனுக்கு கூட இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ். இது ரொம்ப கெமிக்கல் இதில் யூஸ் பண்ணுறதில்ல, பயாலஜிக்கல் ப்ராசஸ். இது ஒரு புதுமையான மெத்தட். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இனிமேல் செப்டிக் டேங்க் கல்லணும், அதுக்கு ஒரு ஃபோன் அடிக்கணும், வர்ற வரைக்கும் அது நாறிக்கிட்டு இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன் இது. இதுல நமக்கு பிசினஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நம்ம இந்த ப்ராடக்ட் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த pristino pure அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பயாலஜிக்கல் முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது பார்த்தீங்கன்னா நம்ம டாய்லெட்டில் இதை இன்சர்ட் பண்ணும்போது என்ன செய்யும்னா, அந்த செப்டிக் டேங்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருமிகளை தான் இதில் இந்த பாக்டீரியா எடுத்துக்கும். அதாவது பாக்டீரியா எங்கேருந்து வரும்னா, நம்ம அந்த பேக்கெட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிறதுல நிறைய பில்லியன் கணக்கில் அதில் என்ன இருக்கும், நல்ல பாக்டீரியாஸ் இருக்கும். இந்த நல்ல பாக்டீரியாஸ் என்ன பண்ணும்னா, கழிவு தான் அதுக்கு உணவு. அப்ப இதை நம்ம உள்ள கொட்டினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா, அதை அந்த கழிவை அது உணவா எடுத்துக்கும். உணவா எடுத்துக்கிறதுனால இந்த கழிவெல்லாம் அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் நமக்கு அந்த தண்ணி பியூர் வாட்டரா நமக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. இது நம்ம சாதாரணமா செப்டிக் டேங்க் பயோசெப்டிக் டேங்க் செட் பண்ற மெத்தட் மாதிரியே தான் இது. ஆனா அது இதுல யூஸ் பண்ணக்கூடிய நம்ம நார்மல் செப்டிக் டேங்க்லயே நம்ம என்ன செய்யலாம், இந்த பவுடரை நம்ம என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். இதை ஒரு தடவை யூஸ் பண்ணா நம்ம வாழ்நாள் ஃபுல்லா இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, இந்தியன் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி, இதை நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், pristino pure அந்த பேக்கெட்டை நம்ம உள்ளே கொட்டி, இதே வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தால் நம்ம ஃப்ளஷ் பண்ணி விடணும். ஃப்ளஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா இது செயல்படும். அதுவே இந்தியன் டாய்லெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம தண்ணியில் கலக்கி நம்ம ஊற்றி சாதாரணமாக நம்ம ஊற்றினாலே போதும். அது போய் டேங்க்கில் சேர்ந்து என்ன செஞ்சிடும், அந்த கழிவுகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும்.
அப்போ இந்த மாதிரி இந்த கழிவுகள்லாம் இது சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டேங்குக்குள்ளே இருக்கிறது வந்து ஆனேரோபிக் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த போடக்கூடிய இந்த இதில் இருக்கிற அதை வந்து என்ன செய்யும்னா இது ஏரோபிக் பாக்டீரியாவை இது என்ன செய்யும், கன்வெர்ட் பண்ணிடும், மாற்றிடும், நல்ல பாக்டீரியாவை அது மாற்றிடும். ஏன்னா இதுக்கு உணவே வந்து என்னதான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கழிவுகள் தான். அப்போ கழிவுகள்லாம் சாப்பிட்டுடும். சாப்பிட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த தண்ணி எப்படி கிடைக்கும், உங்களுக்கு சுத்தமான தண்ணியாக அது வந்து கிடைக்கும். இந்த சுத்தமான தண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் நிறைய யூரியா கலந்துருக்கும். அப்படிங்கும்போது இது பயிர்களுக்கெல்லாம் இதை நம்ம என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். இந்த தண்ணியை நம்ம என்ன செய்யலாம், திரும்ப தாவரங்களுக்கு நம்ம சாதாரணமாக செடிக்கெல்லாம் தண்ணி விடுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த தண்ணியை என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இது பியூரான ஒரு வாட்டராக இருக்கும். அதை விட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூரியா கலந்த வாட்டர் அப்படிங்கிற செடியும் வந்து நல்ல விதமாக வளரும். நம்ம இது வந்து நம்ம செப்டி நம்ம போய் அப்போ இது எந்த அளவுக்கு நமக்கு செலவு மிச்சமானதுங்கிறத பாருங்க. அதுதான் நம்ம இந்த இடத்துல ரொம்ப யோசிக்க வேண்டியது. அப்ப நம்ம டாய்லெட் கிளீன் பண்ணும்போது நம்ம ஆசிட் எல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பாக்டீரியா உள்ள போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடாது, ஆசிடை நம்ம கழுவுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. டைரக்டா நம்ம ஆசிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த பாக்டீரியாவெல்லாம் அது கொன்னுடும். அப்படிங்கும்போது நம்ம திரும்ப ஒரு பேக்கெட் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால நம்ம இதுல ஆசிட் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம டாய்லெட் கிளீன் பண்ணும்போது. இல்ல நம்ம வந்து ஒரு மைல்டா இருக்கக்கூடிய இந்த ஹார்பிக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம கிளீனரை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா அப்ப நம்ம ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பேக்கெட்டை என்ன செய்ய வேண்டியிருக்கும், யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரியான பிஸ்னஸ்ல வந்து நம்ம மிச்சம் அந்த வெளியில பியூராக கிடைக்கக்கூடிய அந்த தண்ணியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், செடிகளுக்கு பயன்படுத்தலாம் நம்ம விருப்பப்பட்டா. இல்லை அப்படின்னா நம்ம சாதாரணமாக அதை அப்படியே விட்டுறலாம். அது வந்து நிலத்தடி நீராக வந்து உங்களுக்கு மாறிடும். அதனால இதில் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது. இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது பாருங்கள். எந்த கெட்ட ஸ்மெல்லும் வராது. நீங்கள் செப்டி டேங்க் மேலே நீங்கள் நார்மலாக என்ன வேணாலும் ஒரு பொருள் வச்சு எடுத்து என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுலேருந்து துர்நாற்றம் வரப்போகிறதில்ல. கரப்பாம்பூச்சி இந்த மாதிரியான பூச்சிகளுக்கான தொல்லைகளும் கிடையாது. நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதே மாதிரி நம்ம போய் செப்டி டேங்க் அல்லணும் அப்படி சொல்லி ஆள் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி எல்லா விதமாகவும் இந்த பிரிஸ்டினோ பியூர் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. இப்போ இதுல நமக்கு என்ன பிசினஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இதுல ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய பிசினஸ் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டை வந்து நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது நம்ம ஒரு 10,000 முதலீடு பண்ணலாம், 20,000 முதலீடு பண்ணலாம். இதில் டிஸ்ட்ரிபியூட்டர் தராங்க, டீலர்ஷிப்பாக கொடுக்குறாங்க, டீலர்ஷிப் கொடுக்குறாங்க. நம்ம அந்த மாதிரி ஒரு டீலராகவோ டிஸ்ட்ரிபியூட்டராகவோ இதில் என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இதில் நம்ம ஒரு 20,000 மினிமம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு 40,000 ரூபாய்க்கு நம்ம விற்கிற அளவுக்கு நமக்கு இதில் சேலுக்கான அந்த பேக்கெட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ 40,000 ரூபாய்க்கு நம்ம விற்கிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 20,000 இருக்கும். இந்த 20,000 அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வாரத்தில் நீங்கள் 20,000 சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு 4 வாரம் வருது அப்படின்னா ஒரு 80,000 ரூபாய் நீங்கள் இதில் மந்த்லி ஏர்னிங் பண்ணலாம். அதுவே நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏர்னிங் குறையும். இப்போ அதே வந்து நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் நல்லா இதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி நீங்கள் விற்கும்போது இது ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் என்ன செய்ய முடியும், நீங்கள் ஒரு மாதத்துக்கான லாபம் வந்து இதில் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இது ஒரு சூப்பரான பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு நம்ம கடை போட போகிறது கிடையாது, வெளியில் நம்ம கடை போடணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கான வாடகை அப்புறம் அட்வான்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் கிடையாது. இது ரொம்ப பெரிய மிஷினரிஸ் ஒன்றும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் பேக்கெட்ஸை வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன செய்ய போகிறீங்க, போய் சேல் பண்ண போகிறீங்க. கடைகளுக்கு வீடுகளுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி இதை சேல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணும்போது இது யாருமே இந்த மாதிரி நம்ம டீட்டெயிலாக சொல்லும்போது இது யாருமே வேணாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை நீங்க போடும்போது நீங்க வருஷம் முழுவதும் அல்ல தேவையில்லை, வாழ்நாள் முழுவதும் அல்ல தேவையில்லை அப்படிங்கறதா இந்த நிறுவனத்தோட விளம்பரமே. இதுதான் வந்து ஒரு பாப்புலரான நிறுவனமாகவும் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த பிசினஸ் நமக்கு ஒரு ஆப்டான பிசினஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது இந்த பிரிஸ்டினோ பியூர் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இது எங்கே எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்ம வெப்சைட்லையும் www.pristinopure.com அப்படின்னு நம்ம டைப் பண்ணி நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி சர்ச் பண்ணியும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் இருக்குது. அகஸ்டின் இண்டஸ்ட்ரீஸ், வழுதாவூர் மெயின் ரோட், சண்முகபுரம், புதுச்சேரி அப்படிங்கிற அட்ரஸ்லையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பர்ஸ்லையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் என்ன செஞ்சுக்கலாம் கேட்டுக்கலாம்.
எடுக்கலாம். இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில். ஏன்னா முதலீடு ரொம்ப கம்மி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கடையாக வைக்க போகிறதில்ல, நம்ம வீட்டிலேயே இருந்து இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆண் பெண் யார் வேணுனாலும் பண்ண முடியும். எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால இந்த பிஸ்னஸ் ஒரு சூப்பரான பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அருமையான பிஸ்னஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் ஒரு புது பிஸ்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை வீடியோவை போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.